நாகை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பழங்கால இசைக்கருவிகளின் கண்காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். இசைக்கருவிகள் கண்காட்சியை புத்தக திருவிழாவிற்கு வரும் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் இடம்பெற்றுள்ள பழமையான இசைக்கருவிகளின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. நாகை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இங்கு பரம்பரா இசைப்பள்ளி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் யாழ், துடும்பு, முரசு உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட பழந்தமிழரின் இசைக்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இசைக்கருவிகள் மட்டுமல்ல, தற்போது திரைப்படங்களில் பயன்படுத்தப்படும் VFX சத்தங்களை உருவாக்கும் இசைக்கருவிகளும் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. காடுகளுக்குள்ள போகும்போது சில பறவைகள் சத்தம் மாதிரி இருக்கும். இந்த பேர்ட் சவுண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இடி இடிக்கிற சவுண்ட் நம்ம கேட்கணும்னா இந்த இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இசைக்கலைஞர் சவுண்டுமணி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான இசைக்கருவிகளை வாசித்து காட்டி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய இசைக்கலைஞர் சவுண்டுமணி, தமிழர்களின் தொன்மையான இசையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக சங்க இலக்கியங்களில் சொல்லக்கூடிய பல இசைக்கருவிகள், யாழ், ஐமுகம் உழவு, துடும்பு, முரசு, தவண்டை, துடி, தொல்காப்பியம் சொல்லப்பட்ட 34 வகையான இசைக்கருவிகள், அப்புறம் காரைக்காலம் மேலே மூத்த திருப்பதியில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள், இந்த மாதிரி நிறைய இசைக்கருவிகள் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எங்களோட மெயின் நோக்கமே என்னென்னா, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த நம்மளோட மரபும் நம்மளோட தொன்மையான இசையும் போய் சேரணும் அப்படின்னு தான். இசைக்கருவிகள் கண்காட்சியை புத்தக திருவிழாவிற்கு வரும் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.